பிஸ்மில்லா. இது பெங்களூர் ஏர்போர்ட்டு டெர்மினல் 2ன்னு சொல்கிறாங்க. டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இது ஏர்போர்ட்டா 5 ஸ்டார் ஹோட்டலா 7 ஸ்டார் ஹோட்டலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. கிளைமேட்டு பெங்களூரில் நல்ல ஹீட் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஹீட்டெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்டா எல்லாமே க்ரீனரியாக இருக்கிறதுனால தெரியவே இல்லை. இங்கே ஏர்போர்ட்டு டவுன்லேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்ரு. 1.5 மணி நேரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகுச்சு. எங்களுக்கு ஃப்ளைட்டு நைட்டு 1 மணிக்கு. இருந்தாலும் நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். டெர்மினல் 1 அடுத்து டெர்மினல் 2 பரவாயில்ல, ஓரளவுக்கு அருமையாக இருக்குது. ரோடெலாம் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட் அமைச்சிருக்காங்க பாருங்கள், அதில் ஃப்ளவரை கொடுத்து இது என்ன 7 ஸ்டார் ஹோட்டலில் ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு வச்சுருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ற, இது தனியார் ஸ்டேட் இது மாதிரி ஜோடிச்சு வச்சுருக்கும் போல இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இது பெங்களூர் ஏர்போர்ட்டும் ரொம்ப டாப்பாக இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டு நிறைய ஏர்போர்ட்டை நானும் பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப தரமான ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். பெங்களூர் ஏர்போர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வண்டி நிறுத்திட்டு கட்டுப்படலண்டா வண்டியை லாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. எல்லாமே டிசிப்ளினாக போயிட்டுருக்காங்க. மக்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கடமையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படின்டா ஃபுல்லாக வுட்டுலே பண்ணியிருக்காங்க. வுட்டும் நல்ல ஹைட்டு, ரொம்ப டாலஸ்ட்டாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 அடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன், 70 அடி மீட்ரு. நல்லா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது இங்கே கிளைமேட்டே அந்தளவுக்கு டாப்பாக இருக்குது. கிளைமேட்டு சூடு இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா டாப்பாக இருக்குது. அரசாங்கத்துடைய வாகனம் நிற்கிது, அதை எடுக்கக்கூடாது, சட்டப்படி எடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம அதை விட்டுருவோம். பாக்கி அவங்க உட்காந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபுல்லாக ஏற்பட்ட பாருங்கள். இல்லை, முகமது மைதீன், அஸ்லாம் வலைக்கம். வலைக்கம் சலாம். நல்லா இருக்கீங்களா? வாங்க, வெல்கம். ஃபரீத் அகமது வாட்சிங், வெல்கம் ஃபரீது. சையது அஹமது, வெல்கம் சையத் அகமது. பாருங்கள் தம்பி, கிட்டத்தட்ட 7 பேர் பார்க்குறீங்க. அதில் இப்போ காட்டுறது 3 பேர் படம் தான் காட்டுது. ஏர்போர்ட்டாக இது 7 ஸ்டார் ஹோட்டலான்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, ரொம்ப டாப்பாக இருக்குது. இது அரைவல் செக்ஷனு. மேலே டெப்பாச்சரி, கீழே அரைவல். மக்கள் வந்துகிட்டு இருக்குது. யாரும் உள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் இதில் வந்துட்டாங்க, டீம்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அது சில இடத்துல வர முடியாமல் லாக் பண்ணிவிட்டு ஆட்கள் இன்னைக்கு செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. ஓகே, முகமது மைதீன் அண்ணா, துவா செய்யுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களுக்கும் அல்லாஹ் உம்ராவுடைய வாய்ப்பு கொடுக்கணும்னு துவா செய்வோம். நானும் அல்லாவுடைய நாட்டத்தில் அல்லாஹ் நீயும் அந்த இடத்துக்கு, தன்னுடைய இல்லத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அளித்தான். அல்லாஹ் நான் மேலே காட்டின கிருபைன்னு நான் சொல்லுவேன். தாய் தாப்பாண்டே துவான்னு ஒத்துக்குவேன். அல்ஹம்துலில்லாஹ். போயிட்டு இன்ஷால்லா நைட்டுக்கு அங்கே சவுதி டைம் 4:30 மணிக்கு நான் அறிவாகிறேன். அப்புறம் இன்ஷால்லா நாளைக்கு ஒரு உம்ரா முடிச்சிடுவோம் இன்ஷால்லா. தொடர்ந்து அல்லாவுடைய இல்லத்தை பார்க்குறது தான் முதல் வேலை. அதுக்காக போயிட்டுருக்கோம் இன்ஷால்லா. துவா செய்யுங்க. சந்தோஷம் தம்பி. கனிஷா நூர், ஓகே தம்பி. 100, ஓகே, வெல்கம் தம்பி. பாருங்கள், கிட்டத்தட்ட 10-12 பேர் பார்க்குறீங்க. பாருங்கள், பேர் காட்ட மாட்டேங்குது. இது என்னண்டாக்கா, ஹோட்டல்லாம் தோத்துருச்சு, அந்த அளவுக்கு டாப்பாக இருக்குது ஏர்போர்ட்டு. மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ டாப்பாக இருக்குது. இது ஏர்போர்ட்டா இல்லை 7 ஸ்டார் ஹோட்டல்னாலும் தான் சொல்லணும். 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு ஜோடிக்க முடியாது. இதில் டோட்டலாகவே ஏர்போர்ட் உள்ள நான் ஒரு ஆள் தான் கைலியோடு சுற்றக்கூடிய ஆளாக இருக்கும், பாக்கி யாருமே இல்லை. ஓகே, ஏண்டாக நான் நேஷனல் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். இப்போ திருப்பி இதுக்காக பேண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கேன். 16 பேர் பார்க்குறீங்க. மாஷா அல்லா. முகமது மைதீன், ஆமீன். துவாச்சிங்க தான் இன்ஷால்லா. எல்லாரும் துவாச்சிங்க இன்ஷால்லா. உடம்பு பலத்தை கொடுத்தால அவனுடைய வேலை என்ன வேலையோ எல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் நியர்ச்சி தான் போகிறேன். எல்லாம் வாங்கிக்குவேன் இன்ஷால்லா. நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதை அமல் செய்ய எல்லாம் கொடுத்தாலும் அதே பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா ஒரு சிட்டிங் இடம் இல்லை இங்கே, வெளியில் ஹாலில் சிட்டிங் இடம் இல்லை. மொத்தம் கூத்தாநல்லூர்லேருந்து தமீம் ஓகே தமீம், ஓகே இன்ஷால்லா. தமீம் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போடுங்கிறேன். யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட 14 பேர் லைனில் இருக்கு. மாஷா அல்லா, சந்தோஷம். இங்கே எப்படின்ட்டாக்கா, ஊர்லேருந்து அங்கேருந்து வரோன்னு வச்சுங்களேன். ஓகே, டிஸ்கனெக்ட் ஆகி நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகே, இணைய வாழ்த்துக்கள். பஸ்ஸில் வந்துடலாம். அது மாதிரி ஏன்னாக்கா பஸ்ஸுக்கு ஸ்பெஷல் ரோடு பர்மிஷன் இருக்கும் போல, அவங்க அடித்து தள்ளிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் கார்லேயே வந்துட்டோம். காரும் ஒரு நார்மலான ரேட்டு தான், அதெல்லாம் வந்துட்டோம். காதர் சஃபீரா, ஓகே, வெல்கம் இன்ஷால்லா. ஓகே இன்ஷால்லா, சந்தோஷம். இதுக்கு கீழே பஸ் ரூட்டில் வந்து கொண்டு விட்றாங்க. அது அரைவல் செக்ஷனில் விடுவாங்க. அரைவலில் மேலே டெப்பாச்சருக்கு போட்டு வந்துக்கலான்னு வச்சுங்களேன். நாங்கள் இடத்துலேருந்து 1400 தான் ஃபேரு.
அதனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஓகே தமீம் துபாயிலேருந்து பார்க்குறீங்க, வெல்கம் தம்பி. ஓகே தம்பி, துபாயிலேருந்து சந்தோஷம். துபாயில எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வர்றதுனால ஒன்றும் சொல்லல. கூத்தாண்டல் அப்துல் நல்லா இருக்கிறியா மாப்பிள்ள? இன்ஷால்லா துவா செய்யும் மாப்பிள்ள. இன்ஷால்லா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நைட்டு தான் ஃப்ளைட் இருந்தாலும் முன்னாடியே வரணும். எங்களுக்காக ஃப்ளைட்டு நிற்காது. எங்கள் அத்தாவும் எனக்குன்னு ஃப்ளைட் வாங்கி வைக்கல, வச்சுருந்தாக்கா எனக்குன்னு நிற்கும் ஃப்ளைட்டு. அதனால் முன்னாடியே வந்துடுது மாப்பிள்ள. இஸ்மாயில் ஈஷா ஓகே வெல்கம் வெல்கம். அனீஸ் அகமது ஓகே. முகமது மைதீன் யுவர் செல்ஃப். முகமது கோய்த்து ஓகே. முகமது கோய்த்தில் பார்க்குறிய. மிகான் முகமது மைதீன் மகன். ஓகே தாய்ச்சாலா தெரியல தா. ஓகே வாழ்த்துக்கள் சந்தோஷம். டக்குன்னு ஸ்டேஷன் எடுத்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. இது பெங்களூர் ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டுடைய அழகை பாருங்கள். அது அழகை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏர்போர்ட்டை எல்லாரும் பார்த்துருக்க மாட்டிய. பார்த்தவங்க இந்த மாதிரி எடுத்து லைவில் சொல்ல மாட்டாங்க. ஏண்டா நம்மளுக்கு அது சான்ஸ் கிடைக்கிது, நான் அதை பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. என்ன நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர் அதிகங்கிறதா அதை பண்ணிகிட்ருக்கேன். அனீஸ் அகமது ஆமீன் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லா நீங்களும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தரணும்னு சொல்லிட்டு நான் இந்நேரத்தில் அல்லாட்ட கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லா எல்லாரும் உம்ரா செய்யணும், அல்லாவுடைய இல்லத்தை பார்க்கணும், நாயகம் காட்டி தந்து அவங்களுடைய இடத்த போய் பார்க்கணும், அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டவன் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்ஷா அல்லா நீங்களும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லா எல்லா மக்களுக்காகவும் துவா செய்வோம். உலகமாக நெட்டு ரீகனெக்ட் ஆகுது என்னன்னு தெரியல, டிஸ்கனெக்ட் ஆகுது. சரி ஹைர் இன்ஷா அல்லா. அஸ்ரஃப் அலி ஹாய் ஓகே சந்தோஷம். ஓகே பாருங்க பெங்களூர் ஏர்போர்ட்டு இதான். பெங்களூர் ஏர்போர்ட்டு டெர்மினல் 2 அது தெரிஞ்சுங்க. டெர்மினல் 1 லோக்கல் டொமஸ்டிக்காக உள்ளது. இது டெர்மினல் 2ங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. போலீஸ்க்கு வேலையே இல்லை. இருக்கக்கூடிய செக்யூரிட்டியுடைய சொல்ல கேட்ட மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே இன்ஷால்லா பார்த்தமைக்கு நன்றி. அதுதான் டெர்மினல் 1ன்னு நினைக்கிறேன். நம்ம போக முடியாது, நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம், அவங்கள விட்டு போக முடியாது. அவங்கள பேஸ்மெண்ட்டில் உட்கார்றதுக்காக உட்கார வச்சுருக்கோம். ஓகே பார்த்துங்க நல்லா போதுமா இன்ஷால்லா. ஜாஃபர் சாதிக் ஓகே. இது நாங்கள் போகிறது அல் ஜன்னத்து ஹஜ் உம்ரா சர்வீஸ். உமர் ஃபாரூக் ஹசரத்துண்டு கூத்தாண்டூர்காரங்க. அந்த ஹசரத்து தலைமையில் போகிறோம். அந்த ஹசரத்துடைய 2 பிள்ளைங்களுமே இங்கே வராங்க. மாஷா அல்லா 2 பிள்ளைங்களும் வந்து கையோடு வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற அளவுக்கு அவங்களே எல்லா வேலையும் பார்த்து வந்துடுறாங்க. அவங்களுடைய மகனார திருப்பி உம்ராவுடைய ஸ்பேஸ் ஜித்தாவையும் கூட்டு போயிட்டு அவங்க அத்தாட்டை ஒப்படைச்சிருவாங்களாம். பாய் அஸ்லாம் வலைக்கும் உம்ரா பயணம் அம்மாத்தா இஸ்மாயில் இஷா அம்மாத்தா துவா செய்யுங்க இன்ஷால்லா. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான், அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். நம்ம நாயத்துடைய இடத்துல போயிட்டு எல்லா மக்களுக்கும் துவா செய்வோம். நம்மளுடைய தேவைகள் அவங்கள்ட்ட துவா எப்பவுமே. ஓகே இன்ஷால்லா பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். ஓகே துவா செய்யுங்க இன்ஷால்லா. அடுத்து